நெல்லை மாநகராட்சி மேயர் தலைமையில் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தில் 5 கவுன்சிலர்கள் மட்டுமே பங்கேற்றிருப்பதால் மிகுந்த பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த கூட்டத்தை புறக்கணித்த கவுன்சிலர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாநகராட்சியுடைய மாதாந்திர சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மற்றும் பட்ஜெட் கூட்டம் இன்றைய தினம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக அறிவித்த நிலையில நிர்வாக காரணங்களுக்காக மாலை 4 மணிக்கு நடத்தப்படும் என மாற்று அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டத்துக்கான அந்த அறிவிப்பாணை தொடர்பான அந்த கடிதங்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று மாலை 4 மணிக்கு கூட்டம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில மாநகராட்சி ஆணையாளர் இந்த கூட்டரங்கிற்கு 4 மணிக்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கவுன்சிலர்களாக வர தொடங்கினார்கள். மொத்தம் 4 கவுன்சிலர்கள் இருந்த நிலையில துணை மேயர், மேயர் ஆகியோர் வந்திருந்தனர். தொடர்ந்து கூட்டரங்கில போதுமான கவுன்சிலர் இல்லாதனால வருகை பதிவேடு எடுப்பதற்கு மாநகராட்சி மேயர் அறிவுறுத்திய நிலையில மாநகராட்சி ஊழியர்கள் வருகை பதிவேடு எடுத்தார்கள். அப்போது ஒரு கவுன்சிலர் வந்த நிலையில மொத்தம் 6 கவுன்சிலர் மட்டுமே அந்த கூட்டரங்கில் இருந்தார்கள். போதுமான அந்த வருகை பதிவு இல்லாத நிலையில அவசர மற்றும் சாதாரண கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் பட்ஜெட் கூட்டம் மாலை 5 மணிக்கு நடைபெறும் எனவும் மாநகராட்சி மேயர் தெரிவித்து இந்த கூட்டரங்கிலிருந்து வெளியேறினார். இன்னும் சட்ட நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்திற்கான அந்த கூட்ட அறிவிப்பு வெளியிடப்படும். இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான கவுன்சிலர், அதாவது திமுக கவுன்சிலர் உட்பட பெரும்பான்மையான கவுன்சிலர் யாருமே கலந்து கொள்ளாதது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாநகராட்சி தொடங்கிய நாள் முதலே மாநகராட்சி மேயர் கவுன்சிலர் இடையே தொடர் மோதல் போக்கு நிலவி வந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மேயர் மீது மாநகராட்சியுடைய திமுக கவுன்சிலர்களாலே கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில அனைத்து பிரச்சனைகளும் பேசி முடிக்கப்பட்டது. அதாவது மாநகராட்சியுடைய மேயர் மற்றும் துணை கவுன்சிலருடைய பிரச்சனை அனைத்துமே அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களை வைத்து பேசி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த கூட்டத்திற்கு அனைத்து கவுன்சிலரும் கூட்டம் சுமார் ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக மாநகராட்சி கூட்டரங்கில் வைத்து நடைபெற்ற நிலையில இந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெறுவதாக அறிவித்தும் கவுன்சிலர் யாரும் பெரும்பான்மை கவுன்சிலர் யாரும் கலந்து கொள்ளாதனால அவசர மற்றும் சாதாரண கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேயருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு தான் இந்த காரணம், வருகை பதிவோடு குறைவதற்கான காரணம் என சொல்லப்பட்டு வருகிறது. கவுன்சிலர் வராதது குறித்து இந்த மாநகராட்சியுடைய அதிகாரிகள் பேச்சு கூட்டியிருக்கிறார்கள். இன்னும் அந்த மாநகராட்சியுடைய அந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் கூட இன்னும் கவுன்சிலர்கள் யாருமே வராத நிலையில 6 கவுன்சிலர் மட்டுமே கூட்டரங்கில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.